கண்மம், மாயை ஆகியவற்றின் உருவமாக இருந்த அசுரர்கள், சூரர்கள் வதைக்கப்படுகிறார்கள். அடுத்து அகங்காரத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வுக்காக முருகப்பெருமானிடமிருந்து அந்த வேல் தயாராக செல்லக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். எதிரில் அந்த சூரன் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி. புலவரையா, இந்த சூரன் அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டமாக வரக்கூடிய காட்சியாக இருக்கும். உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஆணவத்தினுடைய வெளிப்பாட்டை அந்த தலையசைவிலே காட்டக்கூடியது தான் அது உண்மையான செய்தி. அது ஆணவம் பிடிச்சா இப்போ அதாவது தலைகால் தெரியாமல் ஆடாதுன்னு கிராமத்தில். அப்போது அந்த ஒரு ஆணவத்தில் என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி அந்த நிமிர்ந்த கோலத்தில் தலையை அசைத்து பார்ப்பது, அந்த செயல்பாட்டோடு சூரன் அந்த ஆக்ரோஷமாக அவனையும் தன்னை தயார்படுத்துகிறான். அமைதியே ஓங்கார வடிவத்தில் இருக்கக்கூடிய பெருமான் செந்தில் ஆண்டவன் அதையெல்லாம் பார்த்து அந்த ஆணவத்தில் துள்ளுவதை இன்னும் சற்று நேரத்தில் உன்னை அடக்குகிறேன் பார் என்ற ஒரு அமைதியை நோக்கி அவர் இருக்கிற காட்சி. முருகப்பெருமானும் தன்னை சரி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த பக்கம் நம்ம பார்க்குறோம். சுற்றி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இந்த ஆர்வமான இந்த அற்புதமான நிகழ்வை ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்து பெருமைப்படுகிற மகிழக்கூடிய ஒரு இந்த நிகழ்வை முருகப்பெருமானுடைய பேரருளுக்கும் பெருங்கருணைக்கும் பாத்திரமாகக்கூடிய இந்த அற்புத நிகழ்வை, இந்த நேரத்தை தான் இவ்வளவு நேரமாக 6 நாள் சஷ்டி விரதம் இருந்து 6வது நாள் நிறைவு சூரசம்ஹார இந்த நிறைவிலே நிறைவடைக்கு நிறைந்த மனதோடு அவர்கள் இதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். முருகப்பெருமான் எப்பொழுதுமே ஆணவத்தை எதிர்கொள்கிற ஒரு அன்பு, பேரருள் அமைதியாகத்தான் இருக்கும். ஏன்னா அந்த அன்பு என்றைக்குமே, கருணை என்றைக்குமே, பேரருள் என்றைக்குமே தன்னை வெளிப்படுத்தி ஆர்ப்பாட்டத்துக்கோ ஆரவாரத்துக்கோ ஆளாகாது. பெருமான் ஓங்கார வடிவத்தில் அப்படியே அருட்பார்வையோடு வீற்றிருக்கிறார். நீ எவ்வளோதான் ஆடு பார்க்குற, உன்னுடைய ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு தான் போகுது பார்க்குற. இந்த பக்கம் துந்துபி முழங்குகிறது, மேளதாளங்கள் முழங்குகிறது, சங்கநாதம் ஒலிக்கிறது. பெருமக்கள் எல்லாம் இப்பொழுது பக்த கோடிகளெல்லாம் ஆர்வத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதோ சுப்பிரமணிய சுவாமி செந்தில் ஆண்டவன் இப்பொழுது சூரனை எந்த தருணத்தில் எப்படி வதம் செய்ய போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் பக்த கோடிகளுடைய பார்வையும் மனமும் ஒருமைப்பட்டிருக்கக்கூடியது. கஜமுகன் வீழ்த்தப்பட்டான். அப்பொழுதே பக்தர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள். போருக்கு ஆயத்தமாகி புறப்பட்டிருக்கக்கூடிய அசுரர்களை வீழ்த்தப் போகிறார் பெருமான் என்ற ஒரு வேக உணர்ச்சியோடு பக்தர்கள் அதை ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள். கஜமுகன் வதம், அடுத்து வந்த சிங்கமுகனுடைய வதம், இவை அமைதியினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய ஓங்காரநாதன் அந்த வதங்களை முடித்து நிறைவு செய்து இப்பொழுது ஒட்டுமொத்த கர்வத்தை அடக்கி ஆளக்கூடிய ஒரு பெருமிதமான ஒரு சிறப்பினை உலகத் தமிழர்கள் அனைவருமே சன் நியூஸ் வாயிலாக இதை அரிய காட்சியை அருகிலிருந்து பார்ப்பது போல பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பினை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு இனி அடுத்த ஆண்டில் தானே கிடைக்கும் என்பதைப் போல இந்த ஆண்டு பரிபூர்ணமாக இந்த காட்சியை பார்த்து நிறைவடைவதற்காக அந்த நிறைந்திருக்கக்கூடிய பக்தர்களின் திருக்கூட்டம் இதோ காத்திருக்கிறது. எத்தனை பேர் என்னை சுற்றி இருந்தாலும் என் ஆணவம் என்னை விட்டு அகலாது என்பதற்கு ஏற்ற இப்பொழுது சிங்கமுகத்துக்கு அடுத்த முகமாக இப்பொழுது அவனுடைய சூரபத்மன் நிஜ வடிவிலே தன்னிடத்து எதிரிலே வந்து நிற்பதற்கு வருகிறான். உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதைப் போல அவனுடைய தோற்றத்தினுடைய அவனுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய செயல்பாடு வெளிப்படுத்துவதாகவே நமக்கு தெரிகிறது. எப்படிப்பட்ட நிலையிலும் உலகத்தில் தன்னால் என்னால் முடியும் என்று நினைக்கிற போது அது தன்னை வாழ்க்கையை பொறுத்து இருக்கலாம். ஆனால் ஒரு செயலை ஒரு கர்வத்தோடு அணுகுகிற போது அந்த கர்வம் பல தவறுகளுக்கு காரணமாக உருவாக்கிவிடும் என்றதற்கு உதாரணமாகத்தான் இங்கே சூரன் வெளிப்பாடு அமைந்திருக்கிறது. பல லட்சம் பக்தர்கள் உலகம் சொல்லப்போனால் 6 நாட்களும் ஆலய வளாகத்துக்குள்ளே மலேசியா, லண்டன், இலங்கை
உண்மையிலேயே அந்த முருக பக்தர்களெல்லாம் இங்கே வந்திருந்து திருத்தலத்திலேயே அந்த உண்ணா நோன்பிருந்து 6 நாட்கள் விரதம் இருந்து இந்த நாள் அந்த விரதத்தை நிறைவு செய்கிற திருநாளாக சஷ்டி அந்த நிறைவு நாளாக இந்த சஷ்டி திருநாள் அமைந்திருக்கிறது என்றால் இந்த 6வது நாள் சொல்லப்போனால் 22ஆம் தேதி அதிகாலை 1 மணிக்கு ஆலயம் திறக்கப்பட்டு 1:30 மணிக்கெல்லாம் விஸ்வரூப காட்சியை முருகப்பெருமான் பக்த கோடிகளுக்கு காட்சி தந்தார். அதற்கு பிறகு யாகசாலை மூலமாக பல பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிற இந்த திருவிழா அம்சத்தில் இன்றைக்குத்தான் இந்த சஷ்டி நிறைவடைகிறது. மீண்டும் நாங்கள் நினைவுபடுத்துகிறோம், சஷ்டி விரதத்தில் இருக்கிறவர்கள் ஏன் கண்கூடாக பல நிகழ்வுகள் வெற்றிகளெல்லாம் கண்டு இருக்கிற உண்மைகளை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். ஒரு செல்போனில் கூட சஷ்டியை நோக்க சரவண பவனார் என்று பதிவு செய்திருந்த ஒரு பெண்மணிக்கு வாழ்க்கையிலேயே ஒரு நிம்மதி பிரச்சனை தீர்ந்தது என்ற ஒரு செய்தி கூட நடைமுறை காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வும் நடைபெற்றிருக்கிறது என்றால் நம்பிக்கைதான் ஒரு பக்தி தருகிற மிகப்பெரிய கொடை. அந்த பக்தியில்தான் ஒரு மனிதனுடைய உள்ளம் ஈடுபடும். அதனால்தான் திருமூலர் கூட அன்றைக்கே சொன்னார், உள்ளம் பெருங்கோயில் ஊனடம்பு ஆலயம் வள்ளல் பெறானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே என்று சொன்னார். ஒரு மனிதனை ஒற்றுமைப்படுத்த வேண்டுமென்றால், இன்னும் கூட இந்த பாரத திருநாட்டை நீங்கள் ஒன்றுபட வைக்க வேண்டுமென்றால் ஒற்றுமைப்பட நம்ம பார்த்தீங்கன்னா வடக்கே காசி இருக்குது, தெற்கே ராமேஸ்வரம் இருக்குது. இந்த 2 திருக்கோயில்கள் அங்கே போனவங்க இங்கே வருவாங்க, இங்கே போனவங்க அங்கே போவாங்க. அப்போது ஒரு ஆன்மீக ஒரு பார்வை என்பது இந்த பக்தியான விளைந்த ஒரு அதனால்தான் பக்தி சுவை நனி பாட பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவலவன்னு 63 நாயன்மாருடைய வரலாற்றை பாடிய சேக்கிழாரை பற்றி கூட மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் அழகாக பாடுவார்கள். அப்படி ஒரு பக்தி என்பது ஒரு உருகுகிற தன்மை. அந்த உருகுகிற தன்மைக்கு நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த விரதம் என்பது இருக்குதுன்னா ஒரு நோன்பு என்பது என்னங்க, நம்ம நினைக்கிறதை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வது. இந்த இந்திய தேசம் விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக அண்ணல் காந்தியடிகள் நோன்பிருந்தார். அதுபோல் இன்றைக்கு ஒவ்வொரு பக்தனும் அந்த விரதம் இருந்து அந்த விரதத்தினுடைய முழுமை நிறைவடைகிற நேரத்தில் சூரனுடைய இந்த வதம் செய்கிற இந்த காட்சியை பார்ப்பதன் மூலமாக உள்ளுக்குள் இருந்த கர்வத்தை ஆணவத்தை முற்றிலுமாக அகற்றி யான் எனது என்ற பற்றை விலக்கி எல்லாம் அவன் செயல் என்கிற ஒரு உணர்வை ஏற்றுக்கொள்ளுகிற தருணம்தான் இப்பொழுது சூரபத்மனுடைய அந்த வதம் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வினுடைய நிறைவு என்பதைத்தான் நம்முடைய கஜமுகன் சிங்கமுகன் எப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை எடுத்தாலும் இறைவன் அதை வீழ்த்துவான் என்கிற ஒரு நிலையை ஆணவம் கண்மம் மாயை என்பதன் போல நீங்கள் சொன்னது மாதிரி கண்மம் மறைந்தது மாயை மறைந்தது. இப்பொழுது ஆணவமும் மறைந்து விட்டால் அவனே ஒரு தெய்வத்தோடு இணைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்பை பெறுகிறான் என்பது தான் சேவலாகும் மயிலாகும் அவன் முருகப்பெருமானோடு இணைந்தது. ஆனால்தான் கிருதயுகத்திலே இன்னும் சம்ஹாரத்திற்கான சில நொடிகள் இருக்குது. அதற்குள்ள இதற்காக காத்துட்டு இருக்கக்கூடிய மக்களை பக்தியில் உற்சாகப்படுத்தலாம் ஒரு சிறிய பாடல் வாயிலாக. கண்டிப்பாக. அடுத்தது திரு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழிலிருந்து ஒரு 4 வரிகள். ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே,
ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே. ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. நிச்சயமாக அந்த மாறுபட்ட சூரர்களை தற்போது முருகப்பெருமான் உதைத்த அந்த காட்சிகளை பார்த்தோம். புலவரையா, இப்போ சற்று நிமிடங்களுக்கு முன்பாக இந்த சூரன் வதம் செய்யப்பட்ட அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். சந்தோஷ மண்டபத்திற்கு சென்று சுவாமி அங்கிருந்து புறப்பட்டு மறுபடி இப்ப போன வழியில வருவார். சம்ஹாரத்துக்கு போகும்போது பார்த்தவங்க எல்லாம் பொறுமையா அப்படியே இருந்து சுவாமி சம்ஹாரம் முடிஞ்சு சாந்தமா வருவார். போய் அங்க அவருக்கு சாயா அபிஷேகம் நடக்கும். அதுக்கு பிறகு முருகப்பெருமான் எல்லோருக்கும் அருள் புரியக்கூடிய நாயகராக நமக்கு காட்சி தருவார். பக்தகோடி பெருமக்கள் அனைவரும் பொறுமையாக அமைதியாக இருக்கணும். ஒவ்வொரு பாக்ஸ்ல இருந்தும் அடுத்த பாக்ஸுக்கு போறது கஷ்டம், போக முடியாது. அதனால தயவு பண்ணி எல்லாரும் அந்த பக்கம் போய் டம்மாகாதீங்க. அந்த பக்கம் போய் கூட்டம் நிறைய இப்படி ஆணவம் கண்மம் மாயை என்று உருக்கொண்டிருந்த சூரர்கள் வதம் செய்யப்படுகிறார்கள் முருகப்பெருமானால். இதை காண்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்தும் குவிந்திருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் இந்த சூர சம்ஹார நிகழ்வை பார்த்திருக்கிறார்கள். நேரலையிலும் நம்மோடு இணைந்து நேயர்கள் பார்த்திருந்தார்கள். அங்கிருந்து நேயர்கள் இந்த நிகழ்வு பற்றி தந்த சில பேட்டிகளையும் பார்ப்போம். நாங்கள் 3 பேருமே படித்த பட்டதாரி கலைஞர்கள். படிச்சுட்டு சாமிக்காண்டியும் கிராமிய கலைக்காண்டியுமே எங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருஷம் 4-5 வருஷமாக முருகனுக்காண்டி வந்து நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது 4வது வருஷம். சூரசம்ஹாரத்துக்கு அங்கே வந்து தான் ஃபஸ்ட்டு தடவை நான் வந்திருக்கேன். நான் சஷ்டி விரதம் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக சஷ்டி விரதம் மேற்கொண்டுகிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாமே தொழிலேருந்து என்னோட எல்லாமே வீட்டில் பொருளாதாரத்துலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் முருகனை வந்து நம்பினோம்னா கைவிட மாட்டார். அதனால் நாங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 20 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். சூரசம்ஹாரத்துக்கு மொதல் வந்திருக்கோம். எங்கள் பொண்ணுக்கு குழந்தை இருக்கணும்னுட்டு வேண்டிட்டு இருந்தேன். ஆனால் அதே போல் குழந்தை போன வருஷம் இருந்துச்சு. அதே வேண்டணும். இந்த வருஷம் ஒரு ஆம்பளை குழந்தை இருக்குது எங்கள் பொண்ணு. இந்த சூரசம்ஹாரம் பார்க்கணுன்னு ஆசையில் தான் வந்தோம். ஆனால் இங்கே எவ்வளவு மக்கள், அவ்வளோ கோடான கோடி மக்கள் இங்கே தான் இருக்காவோன்னு தோணுது. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கும். அவர் முருகரை பார்க்குற ஆர்வமும் எங்களுக்கு அவ்வளோ தான் இருக்குது. அது பெரிய சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்குது. வருஷத்துக்கு வருஷம் பக்தர்கள் வந்து அந்த சக்தி, முருகனுடைய சக்தியில் கூடிக்கிட்டு தான் இருக்குது. கவர்மெண்ட்டும் அதுக்கு தக்கன மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுக்குது. அதுக்கு தக்கன பாத்ரூம் வசதி, தண்ணி வசதி, சாப்பாடு வசதி நீட்டாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் வருஷம் கும்பல் அதிகமாகிட்டே போகுது மக்கள் தொகை. காரணம் அந்த சூரசம்ஹார ஜஷ்டி விழா வந்து இந்த 7 நாள் விரதம் இருக்கிறதோட மகிமையினால் முருகன் அனைவருக்கும் அனைத்து வரங்களும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். ஓம் சரவண பாபா அரோகரா. இப்படியாக சூரனை வதம் செய்த முருகப்பெருமானுக்கு அந்த சாந்தப்படுத்துவதற்கான அபிஷேகங்கள் எல்லாம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு முருகப்பெருமானை பக்தர்கள் அங்கு வழிபாடு செய்ய இருக்கிறாங்க. புலவரைய பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்த பக்தர்கள் இந்த முருகப்பெருமானை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தனக்கான ஒரு கடவுளாக எப்படி பார்க்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த அன்பின் உருவடிவமாக முருகப்பெருமான் இருந்து இத்தனை லட்சம் மக்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய அந்த தருணத்தை நம்ம எப்படி பார்க்கறது? நம்முடைய பக்தி மார்க்கமே அதைத்தான் சொல்லிக் கொடுக்கும். எப்படி நாம் நினைக்கிறோமோ அந்த வடிவத்தில் இறைவன் வரும். நீங்கள் குழந்தையா பாலனாகவும் பார்க்கலாம், அவனை ஞான வடிவமாகவும் பார்க்கலாம், அவனை ஓங்காரமாகவும் பார்க்கலாம், நம்ம வீட்டு பிள்ளையாகவும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் இந்த முருக வழிபாடு. கண்ணன் வழிபாடும் அப்படி தான், ஒரு குழந்தையாக. முருக வழிபாடும் அப்படித்தான். அது நம்ம வீடு, அதனால தான் பிள்ளைகளுக்கு முருகா கண்ணா அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்க.
அப்படி ஒரு வாழ்க்கையோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பினை இது நாம் என்னது அந்த மாமரத்தை மாமரத்தை சேவலாகவும் மயிலாகவும் ஆரம்பத்தில் சொன்ன காட்சி தான் இப்பொழுது நடக்கிறது. சூரனுடைய வதை நிறைவுறுகிற நேரம். அதனால தான் ஒரு பகுதி சேவலாகவும் ஒரு பகுதி மயிலாகவும் மாறுகிறது தான் அந்த இடத்துல காட்சி பொருளாக காட்டுகிறார்கள். இது நம்ம கண்ணெதிரில் தெரிவது சேவலனுடைய காட்சி. இப்போது முருகப்பெருமானுடைய வேலாயுதம் சக்தி, அன்னை சக்தி தன்னையே வேலாக்கி கொண்டு சிவன் கையால் சிவனிடம் சேர்ந்து சிவபெருமான் அளித்த அந்த சக்தி வேல் தான் இப்பொழுது சூரனை இப்பொழுது வதம் செய்வதற்காக அது செய்த நிகழ்வில் அவர் சேவலாக மாறுவதைத்தான் இந்த காட்சி நமக்கு. இது மாமரம் உயிர்கூறாக பிளந்து ஒரு பகுதி சேவல் ஒரு பகுதி மயில் அப்படி மாறுகிற போது தான் இந்த சேவலை வெற்றியாக மாற்றிக்கொள்கிறார். இப்போ நம்ம அந்த நாளில் நடந்த ஒன்றை இவர்கள் ஒரு காட்சி வடிவத்தில் இந்த விழாவில் காட்டுகிறார்கள். இது ஒரு நம்ம கண்ணெதிர்க்க நடக்கிற காட்சியாக இருந்தாலும் உணர்விலே கலந்த ஒன்று. அன்றைக்கு இறைவன் இப்படித்தான் செய்திருக்கிறான் என்பது தான். எந்த ஒரு நல்ல கருத்தையும் நீங்கள் ஒரு காட்சி அளவில் தான் காட்ட முடியும். ஏன்னா எல்லாருக்குமே கருத்துக்களில் அளவு கொண்டு போய் சேர்க்கிறதோட ஒரு காட்சி அளவில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெருமிதத்தை தான் இந்த விழாவில் நாம் பார்க்குறோம். அப்படி அதை ஒரு பக்தன் நம்புகிறான் இல்லைங்களா? ஒரு பக்தன் அதை நம்புகிறான், அதை கையெடுத்து வணங்குகிறான். இதுபோல் என்னுடைய ஆணவத்தையும் என்னுடைய கர்வத்தையும் எந்த காலத்தில் எனக்கு கர்வம் எழக்கூடாது அப்படின்றத நானும் விரும்புகிறேன். என்னை நீ ஆட்கொள்ள வேண்டும் முருகா. அந்த உயரத்தில் இருந்தவனையே நீ ஆட்கொண்டேன்னா என்னை சாதாரண உனக்கு பக்தனாக இருக்கிறேன்னா என்னை நீ ஆட்கொள்வதில் என்ன பெருமை, அதனால் எனக்குத்தான் பெருமைன்னு விரும்புகிறான். அதனால தான் திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கெல்லாம் விபூதி பிரசாதத்தை பன்னீர் இலையில் தான் கொடுப்போம். ஆமாம், அதில் 12 கைகளை போல அந்த பன்னீர் இலையை திரும்பி பார்த்தீங்கன்னா 12 நரம்புகள் இருக்கும். முருகப்பெருமான் தன்னுடைய 12 திருக்கரங்களினாலும் அந்த பக்தனுக்கு அள்ளி வழங்குகிற பிரசாதமாகத்தான் அது போற்றப்படுகிறது. பக்தர்கள் அனைவருக்குமாக இந்த காட்சியை பார்த்து இதை பரவசத்தோடு அவர்கள் ஒரு காட்சி என்று கருதாமல் இது உணர்வோடு கலந்த நிகழ்ச்சி என்று தான் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இதுதான் அந்த புராணங்கள் எடுத்து சொல்லுகிற அந்த செய்திகளை நம்ம காட்சியாக காட்டி இதை நாம் பக்தர்களுக்கு ஒரு மன நிறைவுக்கான ஒரு செயலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி நம்முடைய பக்தி மார்க்கத்தில் பல புனைவுகள் இருந்தாலும் நம்முடைய அறிவு கூர்மையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கர்வம் நீங்கள் சொன்ன மாதிரி நிச்சயமாக இந்த மாமரம் சேவலாகவும் மயிலாகவும் மாறி முருகனுக்கு பக்கத்திலேயே வரக்கூடிய அந்த காட்சியும் அரங்கேற இருக்கிறது. வழிகாட்டுதலின்படி இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு அளித்து இந்த மேடையை இங்கே அமைச்சு கொடுத்து ஆலய நிர்வாகத்தினர், ஆலயத்தினுடைய சேர்மன் இவங்க எல்லாரும் எங்களுக்கு இங்கே இடம் தந்து நாங்கள் பாடுங்க பேசுங்கன்னு சொன்னதுனால தான் கடற்கரை முழுக்க இப்போ அரோகரா சத்தம் கடந்த 4 வருடங்களாக நாம் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி வருகின்றோம். அதுக்கு எல்லாருக்கும் புலவரையாட்ட இப்போ சேவல் கொடியாக அந்த சூரபத்மனுடைய ஒரு பகுதி மாறி இருக்கு அப்படிங்கிறத இந்த காட்சி விளக்குதா? சேவல் கொடியுடையோன் அப்படின்னு, அதனால தான் சேயோன் என்று நம்ம அவரை வணங்குகிறோம். சேவல் கொடியுடையோனாக சூரபத்மன் வதைக்கு பிறகு அவர் சேவலை கொடியில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவனுடைய மயிலாக வந்தவனை வாகனமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்புறம் வருகிற பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடியவராக அந்த சூரபத்மன் மயிலான பிற்பாடு அந்த வாகனத்தில் அமர்ந்து கொண்டு தான் இன்றைக்கும் அருள்பாலிக்கிறார். அதற்கு முன்பு வரைக்கும் மயில் வாகனமாக இருந்தது. இந்திரன் தன்னை மயிலாக வாகனமாக்கி கொண்டு சூரனை வதம் செய்வதற்காக தேவ உலகத்திலிருந்து வந்ததாக வரலாறு. அது இந்த தலத்துக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அப்புறம் தான் அந்த வேலும் மயிலும் துணைன்னு ஒரு வாசகமே வந்தது. இந்த நிகழ்வுக்கு பிறகு வேலும் மயிலும் துணை இருக்க வேற என்ன நமக்கு துணை இருக்கு அப்படின்ற ஒரு பொன்மொழியும் மக்களால் வழங்கப்பட்டதுன்னா அந்த வேலையும் மயிலையும்
அவர்கள் வணங்குகிற அளவுக்கு வந்துட்டாங்க. இரண்டுமே துணை. ஏன்னா அவனுடைய கர்வம் அழிந்த பிறகு அவன் தெய்வீக குணத்தை பெற்று விடுகிறான். தெய்வீக குணத்தை பெற்று விடுகிறான். ஆசை களவு கோபம் கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதுவரைக்கும் அவனுக்கு ஆசை களவு கோபம் இருந்தது, அவன் மிருகமாக இருந்தான். இப்போ அன்பு நன்றி கருணை வந்தது, தெய்வத்தோடு இணைஞ்சிட்டான். அப்போ தெய்வத்தோடு அதனால தான் ஆட்கொண்ட பெருமான் முருகப்பெருமான். முருகனை யார் நம்பிக்கையோடு வணங்கினாலும் அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். அத்தனை விரதங்களுக்கும் அவன் பலன் தருவான். அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுகிற ஒரு வழித்துணை நாயகன். அதனால்தான் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் பெருமான் பலபட பாராட்டுகிறார். பரிபாடல்ல முருகப்பெருமானுடைய பெருமைகள் பேசப்படுகிறது. ஆக சங்கத் தமிழர்கள் தங்கள் கையில் நிறைய பேருக்கு அடியெடுத்து கொடுத்து முருகனே பாட வச்சிருக்கிறாருன்னா சொல்றாங்க. ஆமாங்க, உலகம் என்று அடியெடுத்து கொடுத்தார். இப்போ நம்ம முத்தை திரு அதுலேயும் முதல் அருணகிரிநாதருக்கு முத்தைத்தர் என்ற அடியெடுத்து கொடுத்து தான் அவரை பாட வைத்தார். அவ்வளோ பெரிய திருப்புகழை பாட முடியுங்களா? அப்படி ஒரு திருப்புகழை பற்றின பெருமையெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப இந்த போர் செய்து வரக்கூடிய முருகப்பெருமான ஒரு ஆற்றுப்படுத்துகிற வகையில் ஒரு பாடல் பாடுதான் நல்லா இருக்கு. கண்டிப்பாக முருகப்பெருமான என்னப்பன் என்னையன் என்றெல்லாம் அழகாக எழுதியிருக்கிறார். அந்த பாடல் பெங்களூர் ரமணியம்மாள் பாடியது. என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே, என்னப்பனே என்னையனே கந்தப்பனே கந்த காருண்யனே, பன்னிரு கை வேலவனே பன்னிரு கை வேலவனே, பன்னிரு கை வேலவனே பன்னிரு கை வேலவனே, கன்னிவள்ளி மணவாளனே, வேல் 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 முருகாவேல், வேல் 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 முருகாவேல், வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல், பார்வதியால் பாலகனே பார்வதியால் பாலகனே, பார்வதியால் பாலகனே பார்வதியால் பாலகனே, பக்தர்களுக்கு அனுகூலனே, வேல் 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 முருகாவேல், வேல் 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 முருகாவேல், வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல், கால்களில் பொற்சிலம்பு முருகன் கைகளில் பொற்சலங்கை, கால்களில் பொற்சிலம்பு முருகன் கைகளில் பொற்சலங்கை, ஜல் 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 என வருவான், வேல் 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 முருகாவேல், வேல் 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 முருகாவேல், வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல், வேல் முருகா மாப்பழனி வேல் முருகா வேல் வேல், வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. முருகனை அப்படியே ஒரு சாந்தப்படுத்துவது போல ஒரு பாடலை நீங்க அழகா பாடிட்டீங்க. புலவர் ஐயா, சூரன் வதைக்கு பிறகு அவர் சாந்தமூர்த்தியாக மாறுவது தானே. அந்த சாந்தமூர்த்தியாக மாறிதான் தெய்வானை திருமணம் அங்கே நடக்கிறது. அதாவது தேவர்களுக்காக போர் செய்த முருகப்பெருமான் தேவர்களின் மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொள்வதாக புராணம் சொல்லுது. அதுதான் நிறைவு. அப்படி அந்த வேலும் மயிலும் துணை அப்படின்ற அளவுக்கு பிறகு சூரபத்மாவுடைய வதத்துக்கு பிறகுதான் அந்த வாசகமே மக்களுக்குள் மனதிலே பதிவானது. அவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எல்லாம் ஒரு மீண்டும் நான் சொல்வது நம்பிக்கை இல்லைங்களா? அதனால தான் அறுபடை வீடுகளிலே நம்ம சென்று வணங்கினால் ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு, ஒவ்வொரு பெருமை உண்டு. அந்த பெருமையை திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்படுகிற திருச்செந்தூர் பக்தர்கள் சஷ்டி விரதம் இருந்து வேண்டுவன யாவையும் அள்ளி வழங்குகிற பெருமான் என்கிற ஒரு பெருமிதம் அந்த திருக்கோயிலுக்கு வழிபாட்டு முறைகளிலே உண்டு.
அதனால்தான் அவருடைய கரங்கள் இப்படி அள்ளி வழங்குவது போலவே இருக்கும் பக்தர்கள். அதனால் மலர்களை நிறைந்திருக்கிற திருக்கரங்களிலே அந்த மனிதனுக்கு அவனுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கு உரிய கடவுளாக வழிபடும் தெய்வமாக இன்றைக்கு பெருமான் முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே எழுந்தருளி இருக்கிறார். இப்போ இந்த வதம் செய்த வெற்றிவேல் முருகனிடம் அங்க சாத்தப்படுறதை நம்ம காட்சிகள்ல நம்ம பார்க்கிறோம். இது சொல்வது என்னங்க ஐயா? நீங்க அந்த வேல் ஞான வேலாக பிறகு மாறுதுன்னு சொன்னீங்க. ஆமாம், அது ஆயுதமாக கருதி இருந்த அவன் ஆயுதம்னு கருதுனான். அப்போ வதைக்கு பிறகு தன்னை ஆட்கொண்ட பிறகு அவன் ஞான வேலாக அதை உணர்கிறான். பார்க்குறவங்களுக்கு அது ஆயுதமாக தெரியும். ஆனால் அது உணர்ந்த பிறகு தான் அது ஞானத்தை தருகிற ஞானவேல் என்பது வரும். அதனால்தான் ஞானவேல், சக்திவேல், வெற்றிவேல். சக்தியே தன்னை வேலாக மாற்றிக்கொண்டு அந்த முருகப்பெருமானுடைய திருக்கரத்தில் வந்து அமர்ந்து சூரனுடைய கர்வத்தை அழித்தது. ஆக முதல்ல சக்தியினால் அம்மை அப்பனுடைய அருளாக கொடுக்கப்பட்டது அந்த சக்திவேல். அதற்கு பிறகு போரிலே வதம் செய்வதற்காக அது வெற்றிவேலாகிறது. மக்களுக்கு அருள்பாலிக்கும் ஞான வேலாகிறது. ஓ, இப்படி ஒரு தத்துவம் இந்த வேலுக்கு பின்னாடி, பெயருக்கு பின்னாடி ஞானவேலா இருக்குது. பார்த்த உடனே அதான் கூர்மை, அகலம், ஆழம் என்கிற பெருமிதத்தோடு கையில் வச்சிருக்கார் அவர். ஒரு பக்கம் மயில், ஒரு பக்கம் வேல், சேவல் கொடியோன், இக அருளுக்கும் அந்த மறுபிறப்புக்கு அருளுக்கும் மறு உலக அருளுக்கு தேவையான இவ்வுலக அருளுக்கு வள்ளி. இன்னும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சியும் இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஒரு குறவர் குலத்தை சார்ந்த ஒரு வள்ளியை திருமணம் செய்து கொண்டார் என்றால் இது வழிபாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சமூக புரட்சி. தமிழர்களுடைய பண்பாட்டு அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு குறிஞ்சி நில தலைவனாகத்தான் முருகனை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இதிகாசங்களினுடைய கலப்புக்கு பிறகு அவர் வந்து ஒரு உயர்குடி சமூக கடவுளா சித்தரிக்கப்படுறாரு. அப்புறம் இங்கே நம்ம தமிழர் மரபிலிருந்து வந்த குறவஞ்சியும் ஒரு மனைவியாக்கப்படுறதை நம்ம பார்க்கிறோம். இதற்கு பிறகு நிறைய நம்பிக்கைகள் இருக்கிறது. ஆனா நீங்க சொல்றது போல அது ஒரு சமூக சமத்துவத்தையும் சொல்லுது. மிகப்பெரிய சமூக சமத்துவம் சாதாரணமானது இல்லை. அது கடவுளை நமக்கு எடுத்து சொல்றாரு. அது இந்த சமூக சமத்துவத்தோடு நம்ம வாழ்க்கையை அமையணும்ன்றது அதான் ஞானம். அதே தான் அந்த ஞானத்தினுடைய உணர்வு எல்லை. அது அங்கே வந்து அதில் கூட பார்த்தீங்கன்னா வள்ளியை காதல் செய்து தான் திருமணம் செய்கிறார். தமிழனுடைய வாழ்க்கையே காதலில் தொடங்கி தான் திருமணத்தில் முடியும். அது அதனால்தான் கம்பராமாயணத்தை பாடிய கம்பர் கூட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு சீதையையும் ராமனையும் சந்திக்க வைத்து மானசீகமாக அவர்களுக்குள் ஒரு காதல் உணர்வை வளர்த்துத்தான் திருமணத்துக்கு தயார் பண்ண. அது தமிழர் மரபுல இருக்கு. களவு கற்புன்னு 2 ஒழுக்கத்தை பின்பற்றி தான் திருமணம் நடக்கணுங்கிறது தமிழர் மரபு. அதுதான் இலக்கியங்கள் பிரதிபலிச்சு. இலக்கியம் நம்ம வாழ்க்கை தானே. இலக்கியம் வாழ்க்கையின் கண்ணாடி. ஆனால் நீங்கள் வான்மீகத்தில் அது கிடையாது. ராமபிரானும் சீதையும் சந்தித்ததாகவே அவர் வான்மீகத்தில் இல்லை. ஆனால் அதை கம்பன் புதுமை செய்திருக்கிறான். எப்பொழுது நான் தமிழ்படுத்தி அந்த வடநாட்டு கதையாக இருந்தாலும் அதை நான் தமிழ்படுத்தி இருக்கிறேன். ஏன் என்றால் என்னுடைய நாட்டு பண்பாட்டையும் கலாச்சாரத்துக்கும் இந்த கதை உதவும் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி என்னென்ன இடத்தில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டுமோ அந்தந்த இடத்தெல்லாம் மாற்றங்கள் கொண்டு வர. இப்போ கந்த புராணத்தின் வழியாக இந்த சம்ஹார நிகழ்வுகள்லாம் நமக்கு சொல்லப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுவும் வந்து ஒரு இதிகாச தழுவலை தமிழ்படுத்தியதனுடைய ஒரு வெளிப்பாடு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இருந்தாலும் அதை வந்து நமக்கு வந்து கச்சிப்ப சிவாச்சாரியார் அற்புதமான தமிழிலே நமக்கு இதை வரையறை செய்து நமக்கு ஏற்ற பக்தி மார்க்கத்துக்கு குந்தகம் இல்லாமல் அதை படைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் குமரகுருபர் வாய் பேசாதவர். வாய் பேசாமல் இருந்த குமரகுருபரையும் வாய் பேச வைத்தது முருகப்பெருமான். பாம்பன் சுவாமிகள் பாடியிருக்கிறார் இல்லைங்களா? கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ் அருணகிரி சுவாமிகள் பாடியிருக்கிறார். அதாவது சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடியிருக்கிறார் ஆதிசங்கர். அதனால எல்லாருமே அது வந்து இந்த தளத்துல திருச்செந்தூர் தளத்துல பாடப்பட்டது. ஆதிசங்கர் பாடின சுப்பிரமணிய. இதுக்காக சொல்லணும், குமரகுருவர் வாய் பேசாதவரை பேச வைத்த பெருமையும் முருகப்பெருமானுடைய பேரருள். தீராத வயிற்று வலி ஆதிசங்கருக்கு வந்தபோது அது தீர்த்து வைத்த பெருமானும் சிவபெருமானே அவருடைய கனவில தோன்றி சொல்றார், திருச்செந்தூர் முருகனை நீ போய் வணங்கு,
உன் பிரச்சனை தீர்ந்துடும் சொல்றார். இப்போ எப்படி சிவபெருமானனுடைய ஒரு அம்சமாகத்தான் முருகப்பெருமானை இந்த புராணங்களும் வழி வழி கதைகளும் நம்ம சொல்றதை பார்க்கிறோம். பிறவாய் ஆக்கை பெரியோன்னு சிவபெருமானை சொல்றது போலயே முருகப்பெருமானையும் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற கடவுள்களுக்கெல்லாம் இப்போ கிருஷ்ண ஜெயந்தி இருக்குது, ராம நவமி எல்லாம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முருகன் வழிபாட்டினுடைய தத்துவம் அவன் பிறக்கல, அவன் உதிக்கிறான், தோன்றினான் அப்படிங்கிற ஒரு தத்துவம். பிறவான் இரவான்ங்கிற கொள்கைக்குள்ள இந்த முருக வழிபாடு வருதா? அதனால தான் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மகளிர் முருக வழிபாட்டில் பல சிறப்புகள் இருக்குமா. கார்த்திகை மகளிர் அறுவர் தானே வளர்க்குறாங்க. அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தார்? விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார். முருகப்பெருமான் பிறந்த நட்சத்திரம் உதித்த நட்சத்திரம், பிறந்தன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் சொன்ன மாதிரி. அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த நாள் விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் உதித்தாலும் பெருமான் தான் பிறந்த அந்த உதித்த உருவான அந்த நட்சத்திரத்தை கொண்டாட சொல்லல பக்தர்களுக்கு. கார்த்திகை மகளிர் கிருத்திகையில் எனக்கு கொண்டாடுங்கன்னு கிருத்திகை விரதம் தான் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? செய்நன்றி மறவா தன்மை, தன்னை வளர்த்து ஆளாக்கி தந்த கார்த்திகை மகளிருக்கு நன்றி செலுத்துகிற வகையில் இது ஒரு பெரிய தலையாய பண்பாடு. உலகத்திலேயே பண்பாட்டினுடைய உயர்ந்த இடம் நன்றி செலுத்துவது. அதனால்தான் பெற்ற தாய் தந்தைக்கு நன்றி செய்வது, உடன் பிறந்தாருக்கு நன்றி செய்வது, உலகத்தாருக்கு நன்றி செய்வது, உதவுகிற அத்தனை பேருக்கும் நன்றி செய்வது. ஒருவருக்கு ஒருவர் உதவி இல்லாமல் உலகம் இல்லை. அதனால் இந்த நன்றி உணர்வை பெருமான் வாழ்க்கை வாயிலாக எடுத்து சொல்றார். கார்த்திகை மகளிர் கிருத்திகை விரதம் பெரிய தத்துவத்தையே விளக்கி இருக்கிறீங்க. ஒரு நிறைவான ஒரு பாடலோட மக்களை இந்த அருள் வெள்ளத்துல நீந்த வைப்போம். கண்டிப்பா அனைவருக்கும் மிகவும் பிடித்த பாடல், டிஎம்எஸ் ஐயா பாடிய ஒரு பாடல். முருகா 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 அழகின்ற சொல்லுக்கு முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகின்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகின்ற சொல்லுக்கு முருகா, சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரரை போரிலே வென்ற வேல் முருகா. சுடராக வந்த வேல் முருகா, கொடும் சூரரை போரிலே வென்ற வேல் முருகா. கனிக்காக மனம் நொந்த முருகா, கனிக்காக மனம் நொந்த முருகா. முக்கனியான தமிழ் தந்த செல்வமே முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா. ஆண்டியாய் நின்ற வேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. ஆண்டியாய் நின்ற வேல் முருகா, உன்னை அண்டினோர் வாழ்விலே இன்பமே முருகா. பழம் நீ அப்பனே முருகா, பழம் நீ அப்பனே முருகா. ஞான பழம் நீ அல்லாது பழமேது முருகா, அழகின்ற சொல்லுக்கு முருகா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.